गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி, ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம், ஹேமந்த ருத்து மகர மாதம் தை மாதம், கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதி, ஹஸ்த நட்சத்திரம், அமிர்த யோகம் சித்த யோகம். இப்பேற்பட்ட சக்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 74வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். சுவாமி கம்சனால் அழைக்கப்பட்டு, ஏன்னா கம்சனுக்கு சுவாமியை எப்படியான மதுரைக்கு அழைச்சின்னு வந்து அங்கே அவரை வதம் பண்ணணும்னு ஒரு எண்ணம். அதனால் அவன் அக்ரூரை போய் நீ சுவாமியை அழைச்சின்னு வா, இங்கே ஒரு தனுர்யாகம்னுட்டு வில்ல வச்சு ஒரு யாகம் பண்ண போகிறேன், அதுக்கு அவரை அழைச்சின்னு வான்னு அனுப்பிச்சிருந்தான். அக்ரூரர் கோகுலத்துக்கு போய் கிருஷ்ணனையும் பலராமனையும் அவள் அப்பா அம்மா எல்லாரையும் அழைச்சிட்டு, பந்து மித்ராள் எல்லாரையும் அழைச்சின்னு வந்தாள். அப்படி தேரில் அழைச்சின்னு வராள். அதெல்லாம் போன தசகங்களில் பார்த்தோம். இந்த 74வது தசகத்தில் சுவாமி மதுரைக்குள்ளே நுழையிற வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். அதனால் இந்த அத்தியாயத்துக்கு டைட்டில் என்னென்னா பகவதோ மதுராபுரி பிரவேச வர்ணனமிதி. இது 74வது தசகம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் 41, 42 முதலான அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான இந்த தசகத்தை பட்டத்திரி ரொம்ப கிராமர் காவியம் இதெல்லாம் எழுதுறதுல ரொம்ப கெட்டிக்காரர்.
அதனால் வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அழகாக லலிதமாக உபயோகம் பண்ணி இந்த மதுராபுரி பிரவேசம் சுவாமி பண்ணத்தை வர்ணிச்சிருக்காள். அதை இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே பகவதோ மதுராபுரி பிரவேச வர்ணனம் நாம சதுசப்ததிதமம் தசகம். சம்பிராப்தோ மதுராம் தினார்த்த விகமே தத்ராந்தரஸ்மின் வசன் ஆராமே வீதாசனः சகிஜனைः யாதः புரீமீக்ஷிதும். பிராபோ ராஜபதம் சிரஸ்ருதித்ருத व्यालोक कौतूहल स्त्रीपुंसोद्यदगण्य पुण्यनिगलैः आकृष्यमाणो नु किम्. கிருஷ்ணர் பலராமன் எல்லாரையும் அழிச்சுட்டு மதுராபுரிக்குள்ளே பிரவேசம் பண்ணாள் அக்ரூரர். அவளோட கூட மதுரைக்கு வந்த சுவாமி மத்தியானமாக வந்து சேர்ந்தாள். அப்போ மத்தியான காலத்தில் வந்து சேர்ந்தோடனே நல்ல லஞ்ச், ஆஃப்டர்நூன் லஞ்ச் அதெல்லாம் சாப்பிட்டுவிட்டு கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துன்னுட்டு ஒரு நல்ல கார்டன் உத்தியான வனத்தில் அப்படி தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாள். அதன் பிறகு மதுராபுரிங்கிற பட்டணம் ரொம்ப ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிற ஒரு மெட்ராபொலிஸ். அதை பார்க்கணுன்னு சுவாமிக்கு ஆசை. அதனால் அவர் ஸ்நேகிதாளோட பந்துமித்ராளோடு கூட மெயின் ரோடுக்கு வந்தாள். அங்கே போய் பார்த்துட்டு அதை வர்ணிக்கிறாள் பட்டத்திரி. எப்படி எங்கள் மெயின் ரோடில் சுவாமியும் பலராமனும் அப்படி மதுரையை பார்த்துட்டே போயின்னு இருக்காளாம். அப்போ சுவாமியை பார்க்கறதுக்காக இங்கே நிறையா ஜனங்கள் வந்திருக்காள். சுவாமி வரப்போகிறாள், கிருஷ்ணன் வராருங்கிறது தெரிஞ்சுட்டு ஸ்திரீகள் புமான்கள் எல்லாரும் வந்திருக்காள். பட்டத்திரி சொல்கிறார், சுவாமியை எப்படி யாரோ செயினை போட்டு கட்டி இழுத்துன்னு வந்த மாதிரி இருக்குது. என்னென்னா இந்த புமான்களும் ஸ்திரீகளும் அவள் பண்ண புண்ணியங்கள்னால சுவாமியை பார்க்கறதுக்காக காத்துட்டுருக்காள். அவளுடைய பக்தி சுவாமியை பிடிச்சி இழுத்து அந்த மெயின் ரோட்டில் கொண்டு நீ வரணுங்கிறதா சொன்ன மாதிரி இருக்குது. அவர் மதுரையை எப்படி பட்டணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்ததுன்னு சொல்கிறாள் இந்த முதல் ஸ்லோகத்தில். சம்பிராப்தோ மதுராம், சுவாமி மதுரைக்கு வந்து சேர்ந்தாள். எப்போ வந்து சேர்ந்தாள்? தினார்த்த விகமே, சரியா மத்தியான காலத்தில் சரியா நூன் டைமில் வந்து சேர்ந்தாள். தினார்த்தம்னா பகல் வேலையை 2 பாகமாக பண்ணால் நடுப்புற எப்போ இருக்கும்? மிட் நூன் டைம். தினார்த்த விகமே அப்படி கொஞ்சம் நூன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மத்தியானம் ஆஃப்டர்நூனில் வந்து சேர்ந்தாள். தத்ராந்தரஸ்மின் வசன் ஆராமே விஹிதாசனஹ. விஹித அசனஹ, அசனஹனா சாப்பாடு, நல்ல திவ்யமான போஜனம் அதை பண்ணினாள் சுவாமி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஆறாமே அங்கே ஒரு கார்டன் இருந்தது. அந்த கார்டனில் உட்கார்ந்து கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணாள். தத்ரா அந்தரஸ்மின் வசன் ஆறாமே விஹிதாசனா. யாரோட கூட கூட வந்திருந்த சகாக்கள், ஃப்ரெண்ட்ஸு, பந்து ஜனங்கள் எல்லாரோடையும் கூட என்ன பண்ணாள்? சகி ஜனை யாதவ் புரீம் ஈக்ஷித்தும். ஈக்ஷித்தும்னா பார்ப்பதற்குன்னு அர்த்தம். அப்படி சைட் சீயிங், அந்த மதுராங்கிற பட்டணம் இருக்கே அதை அப்படி விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு சைட் சீயிங் பண்ணலாங்கிறதுக்காக சுவாமி புரியும் ஈக்ஷித்தும். நம்மளாம் பண்ணுறது இல்லையா? டூரிசம் போனால் அப்படி போய் இப்படி ரோடாக போய் ஒவ்வொரு ஷாப்லேயும் என்ன இருக்குதுன்னு கியூரியாசிட்டிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ? அது மாதிரி இவரும் சுவாமி யாதவ் புரீம் ஈக்ஷித்தும், அந்த பட்டணத்தை மதுராபுரியை பார்க்கணுங்கிறதுக்காக. அவர் பிறந்த ஊர் இது. பிறந்த அன்னிலேருந்தே அவர் அங்கே வந்ததில்லை. அம்மாவும் அவருடைய உண்மையான அம்மாவும் அப்பாவும், அந்த கர்ப்பவாசம் பண்ண அம்மாவும் அப்பாவும் இருக்கிற இடம் சுவாமிக்கு ரொம்ப ஆசை. நம்ம ஊர் இருக்குது, நம்ம பிறந்த இடம் இல்லையா? டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டிருக்காளே, இங்கே தான் பிறந்துன்னுட்டு. அந்த ஊர் எப்பேற்பட்டதுன்னு பார்த்தா ஒரே பெரிய பட்டணமாக இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு இப்படி சுற்றின்னு இருக்காளாம். பிராபோ ராஜபதம், நல்ல மெயின் ஸ்ட்ரீட்டு, ராஜபாட்னு சொல்கிறது ராஜபதம். அங்கே தான் நல்ல பெரிய பெரிய ரத்தங்களெல்லாம் போகும். பணக்காரெல்லாம் அப்படி குதிரையை ஓட்டின்னு ரத்தத்தில் அப்படிங்க எங்கேயும் போயின்னு இருப்பாள். மெரின் டிரைவில் போகிற மாதிரி அது பெரிய ராஜபதம். அங்கே போனாலாம். எப்படி அங்கே வந்து சேர்ந்தாள் சுவாமின்னாள்? சிர ஸ்ருதி திருத வியாலோக கௌதூகல
சுவாமியினுடைய பெருமையும் அழகையும் அவருடைய ரூப லாவண்யத்தையும் காதால கேட்டு கேட்டு அந்த ஊர் ஜனங்களெல்லாம் ஸ்திரீ பும்சோத்யதகண்ய புண்ணிய நிகலைஹி, அங்கே இருக்கப்பட்ட ஸ்திரீ ஜனங்கள் புமான்கள் எல்லாரும் சுவாமி ஏதோ மெயின் ரோட்டில் போராடாமேன்னு கேட்டுட்டு எல்லாரும் ஓடி வந்துட்டாள் பார்க்கறதுக்கு. அவள் பார்க்கணும்னு நினச்சின்னு வந்திருக்காளுங்கிறத தெரிஞ்சிருந்த மாதிரி அவளுடைய பக்தி சுவாமியை பிடிச்சி இழுத்துதுங்கிறாள். சிரஸ்ருதி திருத்த வியாலோக கௌதூகல ஸ்திரீபும்ச உத்தியத்து அகண்ய புண்ணிய நிகலைஹி, அந்த ஸ்திரீகளும் புமான்களும் பண்ணிய புண்ணியம் செயின் மாதிரி இருந்து சுவாமியை இழுத்துதான் அந்த மெயின் ரோடில் வாங்கோன்னுட்டு. அதனால மெயின் ரோடில் போனாலாம். ஆக்ருஷ்யமானோ நுக்கிம், உன்னை பிடிச்சி இழுத்துது அவளுடைய பக்தி. அப்போ நீ எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட கூட, ஹே குருவாயூரப்பா, ஹே கிருஷ்ணா, மதுராபுரியில் மெயின் ரோடில் நீ நடந்து இப்படி அந்த நகரத்தை அப்படி பார்த்துன்னு அதில் இருக்கப்பட்ட பெரிய பெரிய வீடுகளும் மாளிகைகளையும் பார்த்துட்டு இப்படி போனையாமே, மதுரைக்கு வந்து சேர்ந்தியாமேன்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம். சம்பிராப்தோ மதுராம் தினார்த்த விகமே தத்ராந்தரஸ்மின் வசன் ஆராமே வீதாசனः சகிஜனைः யாதः புரீம் ஈக்ஷிதும் பிராபோ ராஜபதம் சிரஸ்ருதிதிருத வியாலோக கௌதூகல ஸ்திரீபும்சோத்யதகண்ய புண்ணிய நிகலைः ஆக்ருஷ்ய மானோனு கிம். அழகான இந்த முதல் ஸ்லோகம் இது. அடுத்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் பட்டத்திரி ரொம்ப காவிய ரசத்தோடு கூட ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்கிறதுண்டு. சம்ஸ்கிருதத்தில் அலங்காரம்னு சொல்கிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு. ஸ்லேஷம்னா ரெண்டு அர்த்தம் பொருந்திருக்கும். ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கும். அதை உபயோகம் பண்ணி ரெண்டு விஷயங்களை சொல்கிறது, ஒரே வார்த்தையில் ரெண்டு விஷயங்களை சொல்கிறது. அது ஒரு அலங்கார சாஸ்திரத்தில் ஒன்று. அதை உபயோகம் பண்ணி இங்கே இந்த ஸ்லோகத்தில் எழுதியிருக்காள். त्वत्पादद्युतिवत् सराग सुभगाः त्वन्मूर्तिवत् योषितः सम्प्राप्ता विलसत् पयोधररुचो लोला भवदृष्टिवत् हारिण्यस्त्वदुरस्थलीवत् ऐते मन्दस्मितप्रौढिवत् नैर्मल्योल्लसिताः கச்சௌகருச்சிவத் ராஜத் கலாபாஸ்ரிதாக. பெரிய கவிகளெல்லாம் இந்த ஸ்லேஷம்ங்கிற ரெண்டு அர்த்தம் பொருந்திய ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டு இருக்கும் கம்பேர் பண்ணி உபமானம் சொல்லுவாள். காளிதாசன் மேக சந்தேசத்தில் உத்தர மேகம்னுட்டு ரெண்டாவது பாட்டில் முதல் ஸ்லோகத்தில் அப்படி தான் அந்த மேகத்துக்கிட்ட சொல்கிறான், ஏ மேகமே, நீ அழகாபுரிக்கு போனால் அழகாபுரி எப்படி இருக்குன்னு கவலைப்படாத, உங்ககிட்ட இருக்கப்பட்ட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அங்கேயும் ஸ்திரீ ஜனங்கள் அந்த நகரத்தில் இருக்கப்பட்ட பல விஷயங்கள் உன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரியே இருக்கணும்னு கம்பேர் பண்ணி அழகாக ஒன்று ஸ்லோகம் ஒன்று உண்டு. அதே மாதிரி இங்கே ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், வத்துன்னா அது மாதிரின்னு அர்த்தம். வத்துனாக்க இது மாதிரி இருக்குன்னா துதினா பிரகாசம், நல்ல தேஜஸ்ன்னு அர்த்தம், அழகு. துதிவத்துன்னா என்ன, உன்னுடைய அழகு மாதிரி உன்னுடைய உடம்பில் இருக்கப்பட்ட ரூப லாவண்யம் மாதிரின்னு அர்த்தம். மூர்த்திவத்துன்னா உன்னுடைய உடம்பு மாதிரி, உன்னுடைய தேகம் பர்சனாலிட்டி மாதிரின்னு அர்த்தம். திருஷ்டிவத்துன்னா என்ன, உன்னுடைய பார்வை மாதிரின்னு அர்த்தம். பிரௌಢிவத்துன்னா மந்தஸ்மித பிரௌಢிவத்துன்னாக்க அதாவது உன்னுடைய அழகான சிரிப்பு மாதிரின்னு அர்த்தம். கச்சௌகர் ருச்சிவத்துன்னா உன் தலை சிக்கை மாதிரின்னு அர்த்தம். இது மாதிரி ஒன்னொன்னையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாள். அங்கே இருக்கப்பட்ட ஸ்திரீகளும் நீயும் பார்த்தா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கேங்கிறதுக்கு சொல்கிற மாதிரி ரெண்டாவது ஸ்லோகம். त्वत्पादद्युतिवत् सराग सुभगाः त्वन्मूर्तिवत् योषितः सम्प्राप्ता विलसत् पयोधररुचो लोला भवदृष्टिवत् हारिण्यः त्वदुरस्थलीवत् ऐते मन्दस्मितप्रौढिवत् नैर्मल्योल्लसिताः கச்சௌகருச்சிவத் ராஜத் கலாபாஸ்ரிதாக. ஹே கிருஷ்ணா, உங்ககிட்ட இருக்கப்பட்ட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரியே இந்த ஸ்திரீகள்
மதுராபுரியில் இருக்கப்பட்ட ஸ்திரீ ஜனங்கள் அங்கே வந்திருக்கா அவனை பார்க்கறதுக்காக. அழகான ரூபவதிகள். அவள்லாம் நின்றுருக்காள் ரோடில் நின்று, நீ போகிறத பார்த்துண்டு. அவள்கிட்ட இருக்க சில விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்குங்கிறாள் பட்டத்திரி. துவத்பாத துதிவது, உன்னுடைய கால்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிரகாசமான கால்கள். அது எப்படி இருக்கும், அதில் சிவப்பு குழம்பு போட்டின மாதிரி இருக்கும். அடியில் பாதத்தினுடைய மூலம் இருக்கு இல்லையா, அது சகச்சவேன்னு இருக்கும். மேலே தான் ப்ளூ கலர், அதனுடைய பாத மூலம் இருக்கே அது சகச்சவேன்னு இருக்கும், பிரகாசமாக ஜொலிக்கும். துவத்பாத துதிவது, உன்னுடைய பாதங்கள் எப்படி அழகாக கலர் போட்டுன்றதுக்கு மாதிரி சகச்சவேன்னு ஜொலிக்குமோ அந்த மாதிரி இந்த அந்த ஊர் ஸ்திரீகள் இருக்காளே, அவளுடைய கன்னங்கள் இருக்கே, உன்னை பார்த்தோடனே அவளுக்கு ஒரே வெட்கம். அந்த வெட்கத்தினால கன்னங்கள்லாம் ஒரே செவந்து படுறது. அப்படி இருக்கான், அவள் உடம்பெல்லாம் செவந்து படுறது வெட்கத்தினால. உன் மேலே இருக்கப்பட்ட ஒரு பிரேமையினால, காதல்னால அப்படியே அப்படியே ப்ளஷ், அப்படியே பிங்க் ப்ளஷ் அப்படியே மூஞ்சிலாம் தெரிகிறது. அது உன்னுடைய கால்கள் மாதிரி இருக்குங்கிறாள். துவத்பாதத்யுதிவது சராக சுபகாக, சராக சுபகாக. ராகம்னா கலர்னு ஒரு அர்த்தம், ராகம்னா ஒரு இமோஷனல் லவ்னு அர்த்தம். அந்த சுபகாக அங்கே இருக்கப்பட்ட ஸ்திரீகணங்கள் உண்மையில் இருக்கப்பட்ட ஒரு பிரேமையினால் அப்படியே ப்ளஷ் பண்ணுறாள், கலர் போட்டின மாதிரி இருக்கு அவளுடைய முகம். அது எப்படி இருக்குன்னாள், உன்னுடைய கால்களில் இருக்கப்பட்ட பாத மூலம் இருக்கே அப்படி பிரகாஷி ஜொலிக்குமோ அப்படி இருக்குன்னாள். துவத்பாத துதிவது, துவத்பாத துதிவது சராக சுபகாக துவன்மூர்த்திவத்து யோஷிதா. துவன்மூர்த்திவத்து நாள், உன்னுடைய பர்சனாலிட்டி மாதிரியே இருக்கு அவளும் நாள். எப்படின்னாள், நீ உன்னுடைய மேலே கலர் எப்படி இருக்குன்னு தெரியுமா, நீலமேக சியாமளன், அப்படியே இருண்ட மேகம். பயோதரம்னா மேகம்னு அர்த்தம், பயசுனா தண்ணீர்னு அர்த்தம், தரஹானா தண்ணீரை தேக்கி வச்சுட்டு இருக்கிற நீருண்ட மேகம் இருக்கே, காலமேகம்னு சொல்கிறது. நீருண்ட மேகம் அது கனகரேன்னு பிரகாஷின்னு இருக்கும், ஜொலிக்கும். அப்படி உன்னுடைய பர்சனாலிட்டி, உன்னுடைய ரூபம் இருக்கே, அது பிரகாசிக்கிறது டார்க் ப்ளூ கலரில். அப்படியே மேகம் தண்ணி வச்சுட்டு இருக்கிற மேகமாக இருண்டு கருப்பாக இருக்கே நீ. இந்த ஸ்திரீகள் என்ன தெரியுமா இருக்காள், அவளும் பயோதர ருச்சா. பயோதரனா பயஸ்னா பால்னு அர்த்தம். பாலை வச்சுட்டு இருக்கிற கலசங்கள், ஸ்தனங்களை வச்சுட்டு இருக்காளாம். லவ்லி பிரஸ்டட் விமன் ஃபுல் ஆஃப் மில்க். விலசத் பயோதர ருச்சா, ஒன்ன மாதிரியே இருக்காள் அவளும். அவள் பயோதரம், அவள் ஹெவி பிரஸ்டட் விமன். நீ எப்படின்னாள், நீ நீலமேக சியாமளன் பயோதரன் அப்படின்னு அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னாள் பட்டதிரி. துவன்மூர்த்திவத் யோஷிதா சம்பிராப்தா விலசத் பயோதர ருச்சோ லோலாபவத் திருஷ்டிவத். அவள் நாள் லோலாள் நாள். லோலான்னா எப்போ பார்த்தாலும் அவள் கண்கள் உன்னை பார்க்கணும்னு இப்படி இப்படி எப்படி ஓடுறதாம். அப்படி மருண்ட கண்களோடு கூட உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி அப்படியும் கண்கள் ஆடிண்டே இருக்காம் அவளோடது. உன்னோடது எப்படின்னாள், உன்னோடதும் கண்கள் இப்படி ஒரு இடத்துல நிற்காது. லோகம் முழுக்கின்னு பார்க்குறவன் இல்லையா நீ, நீ உன்னுடைய பார்வையினால தான் லோகமே உயிரை வச்சுட்டு இருக்கு. எப்படி சூரியன் மாதிரி நீ எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கப்பட்டவன் கருணையினால. அப்படி லோலாஹா பவத் திருஷ்டிவத் ஹாரிண்யா துவதுரஸ்தலீவதைதே. ஏ குருவாயூரப்பா, ஐதே உன்னுடைய வக்ஷஸ்தலங்கள் இருக்கே, மார்பு பிரதேசம், அது மாதிரி ரெண்டு, அதுவும் இவாளும் ஒன்றா இருக்காள் நாள். என்னன்னாள், ஹாரிண்யா துவதுரஸ்தலீவத்து உதரஸ்தலீவத்து, உன்னுடைய வக்ஷஸ்தலம் மாதிரி அவள் எப்படி இருக்கா. ஹாரிண்யா, அவள் எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி வச்சு அழக வச்சுன்னு இருக்கப்பட்டவாள். அவளை பார்த்தானா அவள் எல்லாரும் ஹிருதயத்தை கொடுத்துருவாள். ஹாரிண்யா, அப்படி எல்லாருடைய மனசையும் அப்படியே எடுத்துன்னு போயிடுவாள். அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கப்பட்டவாள் அவள். அதனால் அவளுக்கு ஆரண்யா. நீ எப்படின்னு, நீ உன்னுடைய மார்பு பிரதேசத்தில் என்ன போட்டுருப்ப, ஆரண்யா. நீ நிறையா மாலைகள் போட்டுருப்ப, இப்படி வனமாலை வைஜெயந்தி மாலைன்னு ஆரண்யா. உன்னுடைய செஸ்டும் ஆரண்யா, நிறையா மாலைகள் போட்டுருப்பேன். இவாளும் எப்படின்னாள்,
இவாளும் ரொம்ப அட்ராக்டிவ் வக்ஷஸ்தலம் உடையவாள் ஆரண்யா. ஒரு தடவை பார்த்தா எல்லாரும் அவள் மேலே மறுபடியும் பார்க்கணும்னு அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவாளவாள் ஆரண்யா. அது சொல்கிறாள், ஆரண்யஸ் त्वदुरस्थलीवत् ஐதே மந்தஸ்மித பிரௌಢிவத். உன்னுடைய புன்சிரிப்பு இருக்கே அது மாதிரி இவாளும் இருக்காள். நாள் எப்படின்னாள், நைர்மல்யோல்லசிதாக, அவள் துளிக்கூட அழுக்கற்ற உண்மையான அழக பொருந்தியவாள். உன்னுடைய புன்சிரிப்பும் அதை மாதிரி இன்னொன்று லோகத்தில் கிடையாதுங்கிற மாதிரியான உன் புன்சிரிப்பு. அது மாதிரி இவாளுடைய அழகும் இவா மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுங்கிற சொல்ல முடியாத அழகு வாழ். அதனால் இது ரெண்டும் சமம் நாள். நைர்மல்யோல்லசிதாக கச்சௌகருச்சிவத் ராஜத் கலாபாஸ்ரிதாக கச்சௌகருச்சிவத் நாள். உன்னுடைய தலை மாதிரி தான் இந்த ஸ்திரீகளுடைய தலையும் கம்பேர் பண்ணாள். எப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணாள். உன்னுடைய தலை இருக்கே அதில் நீ மயில் பீலியை மாதிரி கலர் கலராக ப்ளூ கலரை கொட்டுற மயில் பீலியை வச்சுருப்ப. இந்த ஸ்திரீகளுடைய சிக்கை இருக்கே அது இயற்கையாகவே டார்க் ப்ளூ கலரில் இருக்கும் அவளுடைய சிக்கை. அதனால் ரெண்டும் ஒன்றை பார்த்தா ஒன்றை பார்க்க வேண்டாங்கிற மாதிரி பொருந்தும்ங்கிறதா சொல்கிறாள் இந்த உபமானம். ஆக ரெண்டும் அதே மாதிரி சமம் நாள். கச்சௌகருச்சிவத் ராஜத் கலாபாஸ்ரிதாக, உன்னுடைய தலை மாதிரியே வாழும் இருக்காள் நாள். त्वत्पादद्युतिवत् सरागसुभगाः त्वन्मूर्तिवद्योषितः सम्प्राप्ता विलसत्पयोधररुचो लोलाभवद्दृष्टिवत् हारिण्यस्त्वदुरस्थलीवत् ऐते मन्दस्मितप्रौढिवत् नैर्मल्योल्लसिताः कचौघरुचिवत् ராஜத்கலாபாஸ்ரிதாக. பெறப்பட்ட ரொம்ப அழகான அலங்காரங்கள் பொருந்திய ஸ்லோகம் இது. 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா, நீ அந்த வீதியில் நடந்து போகிறதே இப்படியும் பார்த்துட்டு ரெண்டு சைட்லேயும் பார்த்துட்டே போகிறதே அந்த ஸ்திரீ ஜனங்களை அவளை மொழிக்கு செஞ்சே. நீ உன் மேலே அவளுக்கு இன்னும் அன்பு ஜாஸ்தி ஏற்பட முடியாது நீ பண்ணினே. அங்கே இருக்கப்பட்ட கூட்டங்களெல்லாம் உன்னை பார்த்து ஆனந்திச்சார்கள். அது மாதிரி நீ நடந்து அவளை 2 சைட்லேயும் பார்த்துட்டே போனேன். அந்த சமயம் அங்கே ஒரு வண்ணான், அதாவது துணிகளெல்லாம் துவைக்கிறவன், அவங்ககிட்ட நீ கேட்டே எனக்கு ஒரு துணி கிடைக்குமா, நீ வண்ணானாச்சே ஒரு நல்ல வெளுத்த துணியாக ஒன்று கொடுன்னு கேட்டே நீ. அப்பொழுது அவன் அந்த வண்ணான் ரொம்ப இருமா போடு கூட உங்கள்கிட்ட எடப்பயலான உனக்கு போய் ராஜாக்கள்லாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸான நல்ல வசத்தியான ஆடைகளை கொண்டு கேட்குறையே, கேட்குறதுக்கு ஒன்று வர்க்கமா இல்லையான்னு சொல்லி உன்னை உதாசீனம் பண்ணான். நீ போன்னு சொன்னான். இவ்வாறாக உன்னை உதாசீனப்படுத்தி போன்னு சொன்ன அவனை உன்னுடைய வெறும் கையாலேயே அவனுடைய தலையை கிள்ளி தூக்கி எறிஞ்சுவிட்டே. அவனுக்கும் மோட்சம், அதனால் அவனுக்கும் மோட்சம் கிடச்சிதுன்னு சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். அவனுக்கு உடனே புண்ணியாம் கதியும், அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த சாயுஜ்யத்தை கொடுத்தன்னு சொல்கிறாள். கிருஷ்ணனை அவன் அப்படி அவமானப்படுத்தினத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவனுக்கு மோட்சம் வைகுண்ட பிராப்தி அவனுக்கு. அந்த 3வது ஸ்லோகத்தில் இதை சொல்கிறாள். தாசாமா கலையன்னு அபாங்கவலனை மோதம் பிரகர்ஷாத்புத வியாலோலேஷு ஜனேஷு தத்ர ரஜகம் கஞ்சித் பட்டீம் பிரார்த்தயன்னு கஸ்தே தாஸ்யதி ராஜகீயவசனம் யாஹீதி தேனோதிதா சத்யஸ்தஸ்ய கரேண சீர்ஷமகிருதா சோப்யாப புண்ணியாம் கதிம். நீ உன்னுடைய கரேன நாள் கையாலேயே கிள்ளி எறிகிற மாதிரி அவன் தலையை கிள்ளி எறிஞ்சுட்டேன் நாள். அங்கே தாசாம் ஆக்கலையன்னு அப்பாங்க வலனைஹி, அங்கே மதுரையில் ஸ்திரீகளெல்லாம் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக கூட்டமாக ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்காள். அவள் மேலே நீ என்ன பண்ண? அப்பாங்க வலனை, நீ இப்படி பிரேமையோடு கூடும் அன்போடு கூடும் அவள் மேலே உன்னுடைய பார்வையை செலுத்தினே. நீ அத்தனை கூட்டத்து மேலேயும் பார்வையை செலுத்தினே. அப்போது அவள்னா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள்,
ரொம்ப ஆனந்தப்பட்டாளாம் இந்த ஜனங்கள். வியாலோலேஷு ஜனேஷு தத்ர ரஜகம் கஞ்சித் பட்டீம் பிரார்த்தையன்னு. அப்போ நீ அங்கே ஒரு வெண்ணான் இருந்தான். அவன்தான் கம்சனுக்கு துணியெல்லாம் துவைச்சு ராஜாங்கத்தில் கொடுக்கக்கூட பெரிய ராஜாக்கள்லாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் துவைச்சு கொண்டு வந்து தரவன். அவன் இஸ்திரி பண்ணி எல்லாம் கொண்டு தருவன். அவனை போய் சுவாமி கேட்டால், எனக்கு ஒரு ராஜாக்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி ஒன்று எனக்கு இருந்ததுன்னா கூடன்னு கேட்டாள் சுவாமி. அவன் சொன்னானா, சுவாமிக்கு கஞ்சித் பட்டீம் பிரார்த்தையன்னு, எனக்கும் ஒரு ராஜாக்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் இருந்தால் கொடுறா ஏ வெண்ணானேன்னு கேட்டாள். கஸ்தே தாஸ்யதி ராஜகீய வசனம். கேட்கறத பாரு, ராஜாக்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை போய் கேட்குறியே, என்னடா நீ இப்படி கேட்குறேன்னு அவனை ரொம்ப உதாசீனம் பண்ணான். யாகீதி தேனோதிதா, போப்பா போ, இங்கே விட்டு போன்னு உன்னை ரொம்ப உதாசீனப்படுத்தினான் அவன், இந்த வெண்ணான். அப்பொழுது நீ அகிருதாக தஸ்ய சீர்ஷம் சத்யா கரேனாள். சத்யானா உடனே, அடுத்த க்ஷணம் உன் கையால் அப்படியே புஷ்பத்தை கிள்ளி எறிகிற மாதிரி, நக்கத்தை கிள்ளி எறிகிற மாதிரி அவன் தலையை கிள்ளிவிட்ட நீ. சோப்பியாப புண்ணியாங்கதிம் சஹ அப்பி ஆப புண்ணியாங்கதிம், அவனுக்கும் புண்ணியகதி அடைஞ்சான், வைகுண்ட பிராப்தி அடைஞ்சான்னு சொன்னால் இந்த 3வது ஸ்லோகத்தில். தாசாம் ஆகலயன் அபங்கவலனை மோதம் பிரகர்ஷாத்புத வியாலோலேஷு ஜனேஷு தத்ர ரஜகம் கஞ்சித் பட்டீம் பிரார்த்தையன்னு கஸ்தே தாஸ்யதி ராஜகீய வசனம் யாஹீதி தேனோதிதா சத்யஸ்தஸ்ய கரேண சீர்ஷம் அகிருதாக சோப்பியாப புண்ணியாம் கதிம். வசதியான 3வது ஸ்லோகம் சுவாமி அனுகிரகம் பண்ணிருக்காள். அப்படி 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி ஒவ்வொருத்தருக்கா அங்கே இருக்கப்பட்ட ஜனங்களில் சாதாரண சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுங்கிற எண்ணத்தினால பல லீலைகள் பண்ணாள், இந்த வண்ணானுக்கு மோட்சம் கொடுத்த மாதிரி. அந்த கூட்டத்தில் ஒரு நெசவாளி ஒருத்தன் இருந்தான். ஆடைகள்னால் நெய்யறவன் வீவர் அவன் இருந்தான். அவன் சுவாமி மேலே ரொம்ப பிரியத்தை வச்சுட்டு இருக்கப்பட்டவன். அவனுக்கு அனுகிரகம் பண்ண வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அந்த நெசவாளிக்கு சுவாமி மேலே அந்யாதிருஷ்யமான ஒரு பக்தி, பிரியம், வாத்சல்யம். சுவாமி மேலே ரொம்ப பிரியம், வாத்சல்யம், பக்தி. அந்த வண்ணான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவன் சொன்னான், நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி நல்ல ஆடைகளை எடுத்து அவன் கொடுத்தான். சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் நல்ல புஷ்பங்களையும் மாலைகளையும் சுவாமிக்கு போட்டு நல்ல ஆடைகளை கொண்டு வந்து கொடுத்தான், ஸ்தோத்திரங்கள் பண்ணான். உடனே சுவாமி அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணி அவனை பெரிய பணக்காரனாக லக்ஷ்மி அங்கேயே வாசம் பண்ண முடியா அனுகிரகம் பண்ணாள்ங்கிறாள். அதுக்கு பட்டதி சொல்கிறார், ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிடாம ஹே லக்ஷ்மி பத்தேன்னு கூப்பிட்டாள். ஹே லக்ஷ்மியை நீ கூட வச்சுருக்கப்பட்டவன், அன்னபாயினியாக லக்ஷ்மியோடு கூடவே இருக்கப்பட்ட ஹே குருவாயூரப்பா கிருஷ்ணா, நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கப்பட்டவனுக்கு அனுகிரகம் பண்ணேன். ஏன்னா அவன் ரொம்ப பிரியத்தோடு கூட அவங்களுக்கு ஆடைகள்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து கொடுத்து மாலைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுக்கு பரம மங்களங்கள் ஏற்படணும், நல்ல நிறையா லக்ஷ்மி கட்டாட்சம் ஏற்படணும்னு அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லக்கூடிய 4வது ஸ்லோகம். பூயோ வாயகமேகம் ஆயதமதிம் தோஷேன வேஷோச்சிதம் தாஸ்வாம்சம் ஸ்வபதம் நிநேத சுக்ருதம் கோவேத ஜீவாத்மனாம் மாலாபீஸ்தபகைः ஸ்தவைரபி புனः மாலாக்கிருதா மானிதோ பக்திம் தேன விருதாம் திதேசிதபராம் லக்ஷ்மீம் ச லக்ஷ்மீபதே. ஹே லக்ஷ்மீபதே, லக்ஷ்மியோடு கூட எப்பொழுதும் இருக்கப்பட்ட ஹே குருவாயூரப்பா கிருஷ்ணா, நீ நடந்து போயின்னு இருக்கிறதே எங்கே வாயக்கம் ஏக்கம். ஒரு வீவர் நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கப்பட்டவன் இதை கேட்டான். வண்ணான் உங்களுக்கு கொடுக்காம ஆடை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாக. உடனே அவன் தோஷேன ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவன் என்ன பண்ணான், உங்களுக்கு உச்சிதமான வேஷம், உங்களுக்கு உச்சிதமான நல்ல அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு ஒன்று அதை உண்டாக்கி ஓடி வந்து உங்களுக்கு தாஸ்வாம்சம் தோஷேன வேஷோச்சிதம், உங்களுக்கு உகுந்த வேஷம் போட்டுக்கிறதுக்கு தகுதியான ட்ரெஸ் அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தான் சந்தோஷமாக. ஒவ்வொரு ஜீவாத்மா அவளுக்கு என்னென்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்காங்கிறது யாரால்
அறிய முடியும்னு சொல்கிறாள் பட்டதிரி. பூயோ வாயகம் ஏகம் ஆயத்தமதிம் தோஷேண வேஷோச்சிதம். அவன் ஆயத்தமதிம், ரொம்ப பெரிய விசாலமான மனசு பொருந்தியவன், அந்த நெசவு தொழில் பண்ணுறவன். தாஸ்வாம்சம் ஸ்வபதம் நினேத சுகிருதம் கோவேத ஜீவாத்மனாம் மாலாபிஸ்தபகை. அவன் ட்ரெஸ்ஸை மாத்திரம் கொண்டு கொடுக்கல, உங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு மாலைகள் எல்லாம் கொண்டு கொடுத்தான். அழகாக மாலைகள், புஷ்ப மாலைகள். ஸ்தபகை, நல்ல புஷ்பங்கள் பொருந்திய புக்கே, அதெல்லாம் கொண்டு கொடுத்தான். அதோடு கூட ஸ்தவைரபி புனர்மாலா கிருதா மானிதோ, மறுபடியும் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்தோத்திரங்களையும் கொண்டு கொடுத்தான். மாலை மாதிரி உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி பக்தியோடு கூட பக்திம் தேன விரதாம் திதேசித பராம். அவனுடைய பக்தியை பார்த்து நீங்கள் மனசு உருகி போய் அவனுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் அடையணும்னு அனுகிரகம் பண்ணேள். அவன் ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான். ஹே லக்ஷ்மி பதேங்கிறாள் 4வது ஸ்லோகத்தில். பூயோ வாயகம் ஏகம் ஆயத்தமதிம் தோஷேண வேஷோச்சிதம் தாஸ்வாம்சம் ஸ்வபதம் நினேத சுகிருதம் கோவேத ஜீவாத்மனாம் மாலாபிஸ்தபகை ஸ்தவைரபி புனः மாலாகிருதா மானிதோ பக்திம் தேன விரதாம் திதேசித பராம் லக்ஷ்மீம் ச லக்ஷ்மீபதே. இந்த 4 ஸ்லோகங்களையும் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே பகவதோ மதுராபுரி பிரவேச வர்ணனம் நாம சதுஸ்சப்ததிதமம் தசகம். சம்பிராப்தோ மதுராம் தினார்த்தவிகமே சம்பிராப்தோ மதுராம் தினார்த்தவிகமே சம்பிராப்தோ மதுராம் தினார்த்தவிகமே தத்ராந்தரஸ்மின் வசன் தத்ராந்தரஸ்மின் வசன் தத்ராந்தரஸ்மின் வசன் ஆராமே விஹிதாசன சகிஜனைः ஆராமே விஹிதாசன சகிஜனைः ஆராமே விஹிதாசன சகிஜனைः யாதः புரீம் ஈக்ஷிதும் யாதः புரீம் ஈக்ஷிதும் யாதः புரீம் ஈக்ஷிதும் प्रापो राजपथं चिरश्रुतिधृत प्रापो राजपथं चिरश्रुतिधृत प्रापो राजपथं चिरश्रुतिधृत व्यालोककौतूहल 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 स्त्रीपुंसोद्यतगण्यपुण्यनिगलैः स्त्रीपुंसोद्यत अगण्यपुण्यनिगलैः स्त्रीपुंसोद्यत अगण्यपुण्यनिगलैः आकृष्यमाणो नु किम् आकृष्यमाणो नु किम् आकृष्यमाणो नु किम् त्वत्पादद्युतिवत् सरागसुभगाः त्वत्पादद्युतिवत् सरागसुभगाः त्वत्पादद्युतिवत् सरागसुभगाः त्वन्मूर्तिवद्योषितः 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 सम्प्राप्ता विलसत् पयोधररुचो सम्प्राप्ता विलसत् पयोधररुचो सम्प्राप्ता विलसत् पयोधररुचो लोलाभवद् दृष्टिवत् लोलाभवद् दृष्टिवत् लोलाभवद् दृष्टिवत् हारिण्यस्त्वधुरस्थलीवदैते हारिण्यस्त्वधुरस्थलीवत् ऐते हारिण्यस्त्वधुरस्थलीवत् ऐते मन्दस्मितप्रौढिवत् 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 नैर्मल्योल्लसिताः कचौघरुचिवत्
நைர்மல்யோல்லசிதாக கச்சௌகருச்சிவத் நைர்மல்யோல்லசிதாக கச்சௌகருச்சிவத் ராஜத்கலாபாஸ்ரிதாக 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 தாசாம் ஆகலயன் அபாங்கவலனை தாசாமாகலயன் அபாங்கவலனை தாசாமாகலயன் அபாங்கவலனை மோதம் பிரஹர்ஷாத்புத மோதம் பிரஹர்ஷாத்புத மோதம் பிரஹர்ஷாத்புத व्यालोलेषु जनेषु तत्र रजकम् व्यालोलेषु जनेषु तत्र रजकम् व्यालोलेषु जनेषु तत्र रजकम् कञ्चित्पटीं प्रार्थयन् कञ्चित्पटीं प्रार्थयन् कञ्चित्पटीं प्रार्थयन् कस्ते दास्यति राजकीयवसनं कस्ते दास्यति राजकीयवसनं कस्ते दास्यति राजकीयवसनं याहीति तेनोदितः याहीति तेनोदितः याहीति तेनोदितः सद्यस्तस्य करेण शीर्षमहृथाः सद्यस्तस्य करेण शीर्षमहृथाः सद्यस्तस्य करेण शीर्षमहृथाः सोऽप्याप पुण्यां गतिं सोऽप्याप पुण्यां गतिं सोऽप्याप पुण्यां गतिं भूयो वायकमेकमायतमतिं भूयो वायकम् एकमायतमतिं भूयो वायकमेकमायतमतिं तोषेण वेषोचितं तोषेण वेषोचितं तोषेण वेषोचितं दाश्वांसं स्वपदं निनेथ सुकृतं दाश्वांसं स्वपदं निनेथ सुकृतं दाश्वांसं स्वपदं निनेथ सुकृतं को वेद जीवात्मनां को वेद जीवात्मनां को वेद जीवात्मनां मालाभिस्तबकैः स्तवैरपि पुनः मालाभिस्तबकैः स्तवैरपि पुनः मालाभिस्तबकैः स्तवैरपि पुनः मालाकृता मानितो मालाकृता मानितो मालाकृता मानितो भक्तिं तेन वृतां दिदेशिथ परां भक्तिं तेन वृतां दिदेशिथ परां भक्तिं तेन वृतां दिदेशिथ परां लक्ष्मीं च लक्ष्मीपते लक्ष्मीं च लक्ष्मीपते लक्ष्मीं च लक्ष्मीपते ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகம். சுவாமி எப்படியெல்லாம் தன் மேலே பக்தி வச்சுட்டு இருக்கப்பட்டவாள் யாராக இருந்தாலும் அவளுக்கு பரமானுகிரகம் பண்ண வைபவத்தை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராள் பட்டதிரி. அவர் நடந்து போயிட்டு இருக்காள் தெருவில். அங்கே ஒரு கூனின்னா ஹஞ்ச் பேக்டு உமன், முதுகெல்லாம் வளைஞ்சு போய் ரொம்ப அழகே இல்லாமல் விரூபமாக இருக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனால் அவளுடைய டியூட்டி என்னென்னா தினம் சந்தனத்தை அரைச்சி நல்லா வாசன திரவியத்தை கலந்து சந்தனத்தை எடுத்துன்னு போய் கம்சனுக்கு கொண்டு கொடுக்கணுங்கிறது. அதனால் தினம் கூனல் முதுகோடு கூட அவள் சந்தனத்தை அரைச்சி நல்லா திவ்யமான சந்தனத்துக்கு வாசன திரவியங்கள்லாம் போட்டு எடுத்துன்னு போவள் கம்சனுக்கு கொடுக்கறதுக்காக. சுவாமி வரான்னு தெரிஞ்சுன்னு அங்கே நின்றுட்டு இருந்தாள் சுவாமியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆனந்தத்தோடு. அப்போது அவளுக்கு இப்படி சுவாமி அனுகிரகம் பண்ணாங்கிறத இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். குப்ஜாம் அப்ஜ விலோச்சனாம் பதி புனः திருஷ்டுவாங்கராகே தயா
தத்தே சாது கிலாங்கராகம் அததாக தஸ்யாமாந்தம் ஹிருதி சித்தஸ்தாம் ருஜுதாம் அத பிரதயிதும் காத்ரேபி தஸ்யா ஸ்புடம் கிருண்ணன் மஞ்சுகரேண தாம் உதனயः தாவத் ஜகத் சுந்தரி. ஹே குருவாயூரப்பா, நீ அழகா அப்படியே இந்த தெருவில் நடந்து வந்துருக்கிறதே ஜனங்கள்லாம் உன்னுடைய ரூப லாவண்யத்தை பார்த்து மயங்கி போய் உன்னை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்காள். எல்லாரும் கோடிக்கணக்கான ஜனங்கள் அப்படி நடந்து வந்துருக்கிறதே அங்கே ஒத்தி வந்தாள் ஒரு கூனி. குப்ஜாம் அப்ஜ விலோச்சனாம், அவள் கூன முதுகு விழுந்திருந்தவளால் இருந்தாலும் அழகான கண்களை படைச்சவள். அப்ஜ விலோச்சனாம் நாள், ரொம்ப அழகான தாமர இதழ்கள் மாதிரி கண்கள் உள்ளவள் அவள். அவள் என்ன பண்ணுறவள்? தத்தே அங்கராகே சதி, அவள் கம்சனுக்காக சந்தனத்தை நல்லா அரைச்சி நல்ல வாசன திரவியங்கள் எல்லாம் எடுத்துன்னு போயின்னு இருக்காள். அப்போது நீ விளையாட்டா அவள்கிட்ட கேட்ட, ஏம்மா தட்டில் என்ன வச்சுட்டு இருக்கேன்னு கேட்டேன். அப்போ சொன்னா, நீ கம்சனுக்காக எடுத்துகிட்டு போயின்னு இருக்கேன் சந்தனம், திவ்ய அங்கராகங்கள், நல்ல பெர்ஃப்யூம்டு சென்ட் எல்லாம் எடுத்துன்னு போகிறேன்னாள். சுவாமி எனக்கு அதில் கொஞ்சம் தரையான்னு கேட்டாள். அவள் உடனே உனக்கு இல்லாமையான்னாள். அததாஹா சாதுக்கில, உடனே யதேஷ்டமாக அந்த திவ்யமான சந்தனத்தை உன் மேலே பூசி விட்டு உனக்கு கொடுத்தாளே. அவளை பார்த்துவிட்டு சுவாமி நினச்சிண்டாளாம். என்ன நினச்சிண்டாள்? இவளுடைய ருஜு மனசு, எவ்வளோ நிமிர்ந்த மனசு இருக்குது இவளுக்கு, ஆனால் உடம்பு மாத்திரம் நிமிர்ந்து இல்லையே, அதை சரி பண்ணணும்னுட்டு சுவாமி தன் 2 கையாலையும் தலையை பிடிச்சிருந்தாள், காலை பிடிச்சிருந்தாள், ஒரு இழுத்தாள். அவள் உடனே கூனலெல்லாம் போய் ரூப லோகத்திலேயே அழகான சுந்தரி ஆயிட்டாள் நாள். இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள், குப்ஜாம் அப்ஜ விலோச்சனாம் பதி புனः, அழகான கண்களை உடைய அந்த ஒரு கூனி நீ போகிற பாதையில் என்ன பண்ணியிருந்தா? திருஷ்டுவா அங்கராகே தயா, அங்கராகங்கள் எடுத்து போயின்னு இருக்காள், சந்தனம் வாசன திரவியங்களை. தத்தே சாது கிலாங்கராகம் அததாக, அப்பொழுது நீங்கள் விளையாட்டா எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டோடனே கொடுத்தாள். அததாக உங்களுக்கு கொடுத்தாள். அதை பார்த்தோன்னே அவளுடைய விஷால மனசு, அவளுடைய நிமிர்ந்த மனசு இருக்கே, அதை பார்த்தே நீங்கள். தஸ்யா மகாந்தம் ஹிருதி நினச்சிட்டேலப்போ சித்தஸ்தாம் ருஜுதாம் அத பிரதயித்தும், இவளுடைய மனசு எவ்வளவு நேர்மையாக நிமிர்ந்து நிற்கிற மனசு இருக்குது, ஆனால் உடம்பு மாத்திரம் கூனி இருக்கே, அதை சரி பண்ணணுங்கிறதா நினச்சிட்டு காத்ரே பிதஸ்யா ஸ்புடம், அவள் உடம்பு இப்படி கூனி இருக்கே, வளைஞ்சிருக்கே, அதை சரி பண்ண அவள் மனசு மாதிரியே அவள் உடம்பும் நல்லா நிமிர்ந்து நிற்கணுங்கிறதா நினச்சிட்டு கிருண்ணன் மஞ்சுகரேன, உங்களுடைய லலிதமான கைகள்னால அவளுடைய மோகாக்கட்டைக்கு மேலே பிடிச்சின்றேள், காலை பிடிச்சின்றேள், ஒரு இழுத்தேள். கிருண்ணன் மஞ்சுகரேன தாம் உதனயா தாவத் ஜகத் சுந்தரீம், உடனே அவளை பார்த்தா லோகத்திலேயே ரொம்ப அழகான சுந்தரி ஆயிட்டாள் அவள் சொன்னாள். அப்படி அனுகிரகம் பண்ணாள் சுவாமி அந்த குப்ஜைக்கு, அந்த கூனிக்கு. குப்ஜாம் அப்ஜ விலோச்சனாம் பதி புனः திருஷ்டுவாங்கராகே தயா தத்தே சாது கிலாங்கராகம் அததாக தஸ்யாமாந்தம் ஹிருதி சித்தஸ்தாம் ருஜுதாம் அத பிரதயித்தும் காத்ரேபி தஸ்யா ஸ்புடம் கிருண்ணன் மஞ்சுகரேண தாம் உதனயः தாவத் ஜகத் சுந்தரி. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, ஏ கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, நான் இப்போ கஷ்டப்படுறேன் வியாதியினால். என்ன காரணம் தெரியுமா? நான் அங்கே நீ நடந்து போயிட்டு இருக்கிறதே பல பேர் வந்தாள். அவளுக்கு என்ன யதாசக்தியோ ஏதோ ஒருத்தர், சில பேர் உனக்கு தாம்பூலத்தை கொண்டு கொடுத்தாள், சில பேர் வேறு தீர்த்தங்களை கொண்டு கொடுத்தாள், பானங்களை கொடுத்தாள். இப்படி அவளுக்கு என்ன முடியுமோ அவளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உனக்கு பல விஷயங்களை நீ நடந்து போயிட்டு இருக்கிறதே கொண்டு கொடுத்தாள். அப்படி கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நீ பரமானுகிரகம் பண்ணி அவளுக்கு நல்ல மங்களங்களை கொண்டு கொடுத்தேன். அந்த சமயத்தில் நான் போய் இல்லாமல் போயிட்டேங்கிறாள் பட்டதிரி. நான் போய் ஒரு கால் இல்லாமல் போயிட்டேன்.
அதனால தானோ என்னமோ நான் இந்த ஜென்மால கஷ்டப்படுறேனே நாள். என்ன ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஜென்மாந்தர கிருத்தம் பாபம் வியாதி ரூபேன பாதத்தேன்னு ஒரு பழமொழி. அது மாதிரி இந்த பழைய ஜென்மாக்களில் யாராவது பூர்வ ஜென்மாவில் பண்ணால் இந்த ஜென்மாவில் வியாதினால் கஷ்டப்படுவாள்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. இந்த ஸ்லோகத்தை நினச்சிக்கிறதே என்னுடைய சித்தி சமீபத்தில் இறந்து போனாள், மகா பதிவிரதை. அது சொல்ல முடியாது அவ்வளவு. இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு ஸ்திரீயாங்கிற மாதிரி எவ்வளவோ கஷ்டங்களை பட்டவள். மாமியார்னாலையும் அவள் பத்தியினாலையும் எவ்வளோ கஷ்டங்கள் அவளுக்கு இருந்தது. ஆனால் அத்தனையிலையும் புன்சிரிப்பாக மகா பதிவிரதையாக கணவனுக்கும் பெரியோர்களுக்கும் சிஸ்ரூஷை செஞ்சவள். அவள் கடைசியில் அந்திம காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு விட்டாள் வியாதியினால். அப்போ என்ன எனக்கு தோணித்துன்னா இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது. பட்டத்திரி சொல்கிறாளே, நான் எவ்வளோ நல்லது பண்ணி எல்லாம் பண்ணுறேனே குருவாயூரப்பா, அன்றைக்கி நீ மதுரையில் நடந்து போயிட்டு இருந்தபோது சில பேர் அவளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வெத்தலையோ இல்லை புஷ்பமோ எதையோ ஒன்று உங்ககிட்ட கொடுத்தா உடனே பரமானுகிரத்தை நீ கொடுத்தே அவளுக்கு. அந்த சமயத்தில் நான் இல்லாமல் போயிட்டேனே, இருந்திருந்தா இந்த மாதிரி வியாதியில் கஷ்டப்பட மாட்டேனேன்னு உருக்கமாக சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். தாவன் நிச்சித வைபவாஸ்தவ விபோ நாத்தியந்த பாபாஜனா யத்கிஞ்சித் தததே ஸ்ம சக்தி அனுகுணம் தாம்பூலமால்யாதிகம் கிருண்ணான குசுமாதி கிஞ்சன ததா மார்கே நிபத்தாஞ்சலி நாதிஷ்டம் பதா யதோத்ய விபுலாம் ஆர்த்திம் விரஜாமி பிரபோ. ஹே பிரபோ, ஏ குருவாயூரப்பா, ஆர்த்தியும் விரஜாமி, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த வியாதியினால. இந்த கஷ்டம் இல்லாமல் இருந்திருப்பேனே நான் மாத்திரம். அன்னைக்கு நீ நடந்து போகிற அந்த மதுரையில் நடந்து போகிற சமயத்தில் எல்லாரும் என்ன பண்ணாள்? தாவன் நிச்சித வைபவா தவ விபோ. ஜாஸ்தி பாப்பங்கள் பண்ணாத சில பேர் அவள் என்ன பண்ணலாம்? நாத்தியந்த பாபாஜனா, பெரிய புண்ணியம் பண்ணாதவாள் தான் அவள்லாம். பெருசா தபஸ் எல்லாம் 100 வருஷம் 200 வருஷம் பண்ணாத சாதாரண சிட்டிசன்ஸ், சாதாரண ஜனங்கள், அதிகம் பாப்பம் பண்ணாத அவள்லாம். அதனால அவளுக்கு என்ன கிடைச்சிது? எத்கிஞ்சித் தததே ஸ்ம சக்தி அனுகுணம். அவளை சக்திக்கு தகுந்த மாதிரி அவள் உனக்கு கையில் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாள். என்னென்ன கொடுத்தாள்? தாம்பூலமால்யா அதிகம். சில பேர் தாம்பூலம் கொண்டு கொடுத்தாள், சில பேர் மாலையை கொண்டு கொடுத்தாள், புஷ்பத்தை கொண்டு கொடுத்தாள். கிருண்ணான குசுமாதி கிஞ்சன ததா, சில பேர் வெறும் புஷ்பத்தை கொண்டு கொடுத்தாள், உனக்கு ஒரே ஒரு புஷ்பம். இப்படி மார்கே நிபத்தாஞ்சலி, நீ நடந்து போயிட்டு இருக்கிறதே சில பேர் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாள். அப்படி எல்லாருக்கும் பண்ணவாளுக்கு எல்லாருக்கும் நீ பரமானுகிரகம் பண்ணினேன். அந்த சமயத்தில் நான் போய் இல்லாமல் இருந்து விட்டேனே. நான் அதிஷ்டம் பதா யதோத்ய விபுலாம், நீ அந்த நடந்து போயிட்டு இருக்கிற அந்த மார்க்கத்தில் நான் இல்லாமல் போயிட்டேனே. அதனால்தான் ஆர்த்திம் ரஜாமி பிரபோ, ஆகினால நான் இந்த ஜென்மால நான் வியாதியினால் தப்பிக்கிறேன்னு சொல்கிறாள் பட்டத்திரி. பேர்பட்ட வசத்தியான இந்த 6வது ஸ்லோகம் இது. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி, அந்த குப்ஜே உனக்கு இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுத்தவாள்னா அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காள். எப்படி இந்த கூனி இந்த மாதிரிலாம் உனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணாலே அவள்னா, நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கே. ஆனால் அவள்னா அவளுடைய கண்கள் உன் மேலேயே இருக்குது. தூரக்க நடந்து நீ இந்த மதுரையினுடைய உள்ள நுழையிற கேட் இருக்கே அதுக்கிட்ட நீ வந்து சேர்ந்த. அது வரையும் தான் அவள்லாம் பார்த்துட்டே இருக்காள் உன்னை. ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம் நீ வந்திருக்கிறது நன்னா தெரிஞ்சு போச்சு, அவள் ஹிருதயத்துக்குள்ளே தெரிஞ்சதுன்னாள். எப்படின்னாள்? அது யாருன்னாள்? கிருஷ்ணனுடைய அம்மா தேவகி. அவளுக்கு எங்கேயோ இருக்காள் அவளுக்கு நேராக கிருஷ்ணனை பார்க்கல. அவள் அரண்மனைக்குள்ளே இருக்காள். அவள் தெரிஞ்சுன்னுட்டாளாம் சுவாமி கேட்டுக்குள்ளே நுழைஞ்சுட்டார், இந்த மதுரை புரிக்குள்ளே நுழைஞ்சுட்டாருங்கிறது எப்படி தெரிஞ்சும்னாள்? ஜனங்கள் ஆரவாரம் பண்ணி சத்தங்கள் கைகொட்டி கரகோஷம் பண்ணி சத்தம் போடுறதுலேருந்தே அவர் சுவாமி உள்ளே வந்துவிட்டார்னு தெரிஞ்சுதான். அது எப்படின்னாள்? அவள் ஸ்தனங்களில் பால் பீரிட்டு அடிச்சுதான். அம்மாவனுடைய ஸ்தனம் அல்லவா, தன் குழந்தை கிருஷ்ணனுக்கு பாலே கொடுக்காம இருந்துட்டோமே, அவன் உள்ள நுழையிறான் மதுரா புரிக்குள்ளேன்னு அந்த ஆரவார கோஷத்துலேருந்து வியங்கமாக புரிஞ்சிருந்தாள் தேவகின்னு சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். அப்போது ஸ்தனங்கள்லேருந்து தண்ணியை பானம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தில் அப்படியே பால் சொரிஞ்சுதான்.
அதை இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஏஷ்யாமீதி விமுக்தயாபி பகவன் ஆலேபதாத்ரியா தயா தூராத் காதரயா நிரீக்ஷிதகதி துவம் பிராவிஷோ கோபுரம் ஆகோஷானுமித त्वदागममः हर्षोल्ललद्देवकी वक्षोज प्रगलत् पयोरसमिषात् त्वत्कीर्तिरन्तर्गता ஏஷ்யாமீதி, நான் திரும்பி வரேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டு யாரெல்லாம் இவருக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணாலோ அவள்கிட்டேருந்து அவள் கொடுத்த ப்ரெசன்டேஷன்கள் எல்லாம் வாங்கிண்டு புஷ்பமோ இல்லை தாம்பூலமோ இல்லை அங்கராகமோ எதை கொடுத்தாலோ அதெல்லாம் வாங்கிண்டாள் சுவாமி. பின்பு உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயின்னு இருந்தாள். போயின்னு இருக்கிறதே ஏஷ்யாமீதி விமுக்தயாபி பகவன் ஆலேபதாத்ரியா தயா தூராத் காத்தரையா நிரீக்ஷிதகதி. இப்படி தூரக்க நீ போனாக்க வச்ச கண்ணு வாங்காமல் அவள் எல்லாரும் ஒன்னே பார்த்துட்டு இருக்காள். நீ தூரக்க போயின்னு இருக்கிறத துவம்பிராவிஷோ கோபுரம். அப்போது அந்த மதுராபுரியினுடைய உள்ள நுழையிற பெரிய கேட் என்ட்ரன்ஸு, அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே நுழைஞ்சாள் சுவாமி. அது நுழைஞ்சது யாருக்கு தெரிஞ்சதுன்னாள்? அரண்மனைக்குள்ளே எங்கேயோ தூரக்க இருக்கிற தேவகிக்கு தெரிஞ்சுதான். என்னக்கு எப்படி தெரிஞ்சதுன்னாள்? அங்கே ஜனங்களெல்லாம் இவர் சுவாமி உள்ளே நுழைஞ்சோடனே ஆகோஷானுமித துவதாகமமஹா, பெரிய கோஷம் தெரிஞ்சுது. எல்லாரும் கையை கொட்டி சுவாமி உள்ள நுழையறத பார்த்து அந்த சத்தம் கேட்டுதான். அதுலேருந்து ஹர்ஷோல்லலத்தேவகி, அவள் ஹிருதயம், தேவகியினுடைய ஹிருதயம் சந்தோஷம் அடைஞ்சுதான். உடனே வக்ஷோஜ பிரகலது பயோரசமிஷாத்து, அவளை அறியாமல் அவள் ஸ்தனங்கள்லேருந்து பால் பீரிட்டு அடிச்சுதான். அதுலேருந்து அவள் உள்ள தெரிஞ்சிருந்தாளாம். துவத்கீர்த்திரந்தர்கதா, நீ உள்ள நுழைஞ்சுட்டேங்கிற வைபவத்தை புரிஞ்சிருந்தாள் அவள் தேவகி. சந்தோஷப்பட்டாளாம் அம்மா அப்படின்னு சொல்லி இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஏஷ்யாமீதி விமுக்தயாபி பகவன் ஆலேபதாத்ரியா தயா தூராத் காதரையா நிரீக்ஷிதகதி துவம் பிராவிஷோ கோபுரம் ஆகோஷானுமித त्वदागममः हर्षोल्ललद्देवकी वक्षोज प्रगलद् पयोरसमिषात् त्वत्कीर्तिरन्तर्गता. அழகான இந்த 7வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. குப்ஜாம் அப்ஜ விலோச்சனாம் பதி புனः, குப்ஜாம் அப்ஜ விலோச்சனாம் பதி புனः, குப்ஜாம் அப்ஜ விலோச்சனாம் பதி புனः திருஷ்ட்வாங்கராகே தயா திருஷ்ட்வாங்கராகே தயா திருஷ்ட்வாங்கராகே தயா தத்தே சாது கிலாங்கராகமததாः தத்தே சாது கிலாங்கராகமததாः தத்தே சாது கிலாங்கராகமததாः தஸ்யா மஹாந்தம் ஹிருதி தஸ்யா மஹாந்தம் ஹிருதி தஸ்யா மஹாந்தம் ஹிருதி சித்தஸ்தாம் ருஜுதாமத பிரதயிதும் சித்தஸ்தாம் ருஜுதாமத பிரதயிதும் சித்தஸ்தாம் ருஜுதாம் அத பிரதயிதும் गात्रेऽपि तस्या स्फुटं गात्रेऽपि तस्या स्फुटं गात्रेऽपि तस्या स्फुटं गृह्णन् मञ्जुकरेण तामुदनयः गृह्णन् मञ्जुकरेण तामुदनयः गृह्णन् मञ्जुकरेण तामुदनयः तावज्जगत्सुन्दरीं 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 तावन्निश्चितवैभवास्तव विभो तावन्निश्चितवैभवास्तव विभो तावन्निश्चितवैभवास्तव विभो
நாத்யந்த பாபா ஜனாः நாத்யந்த பாபா ஜனாः நாத்யந்த பாபா ஜனாः யத்கிஞ்சித் தததே ஸ்ம சக்த்யனுகுணம் யத்கிஞ்சித் தததே ஸ்ம சக்த்யனுகுணம் யத்கிஞ்சித் தததே ஸ்ம சக்த்யனுகுணம் தாம்பூலமால்யாதிகம் 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 गृह्णान कुसुमादि किंचन तदा गृह्णान कुसुमादि किंचन तदा गृह्णान कुसुमादि किंचन तदा मार्गे निबद्धांजलि मार्गे निबद्धांजलि मार्गे निबद्धांजलि नातिष्ठं बतः यतोऽद्य विपुलाम् नातिष्ठं बतः यतोऽद्य विपुलाम् नातिष्ठं बतः यतोऽद्य विपुलाम् आर्तिं व्रजामि प्रभो आर्तिं व्रजामि प्रभो आर्तिं व्रजामि प्रभो येष्यामीति विमुक्तयापि भगवन् येष्यामीति विमुक्तयापि भगवन् येष्यामीति विमुक्तयापि भगवन् आलेपदात्र्या तया आलेपदात्र्या तया आलेपदात्र्या तया दूरात् कातरया निरीक्षितगतिः दूरात् कातरया निरीक्षितगतिः दूरात् कातरया निरीक्षितगतिः त्वं प्राविशो गोपुरं त्वं प्राविशो गोपुरं त्वं प्राविशो गोपुरम् आघोषानुमित त्वदागममः आघोषानुमित त्वदागममः आघोषानुमित त्वदागममः हर्षोल्ललद्देवकी 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 वक्षोजप्रगलत् पयोरसमिषात् वक्षोजप्रगलत् पयोरसमिषात् वक्षोजप्रगलत् पयोरसमिषात् त्वत्कीर्तिरन्तर्गता 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 ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 8, 9, 10 ஸ்லோகங்களில் பட்டதிரி சொல்கிறாள், சுவாமியினுடைய அவதார காரணம் என்னன்னா துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம். இந்த பூமியில் துஷ்டாள் ஜாஸ்தி ஏற்பட்டு விட்டால் அவளெல்லாம் வதம் பண்ணி சீக்கிரமாக அவளை சிக்ஷிக்கணுங்கிறது சுவாமியினுடைய அவதார லட்சியம், த கோல் ஆஃப் இஸ் அவதாரம். அதனால தான் அவதாரம் எடுத்திருக்காள். அதை பட்டதிரி ரொம்ப பிரசம்சி சொல்கிறாள் இந்த 3 ஸ்லோகங்கள்லையும் 8, 9, 10. ஆவிஷ்டோ நகரீம் மகோத்சவவதீம் கோதண்டசாலாம் व्रजन् மாதுர்யேனனு தேஜசானு புருஷைः தூரேன தத்தாந்தரா ஸ்ரக்பிः பூஷிதம் அர்ச்சிதம் வரதனுः மாமேதி வாதாத் புரः प्रागृह्णाः समरोपय किल समा क्राक्षीः अभांक्षीरपि. அழகான ஸ்லோகம் இது. சுவாமி நேர உள்ள நுழைஞ்சாள். அந்த கோதண்டம்னா வில்லுன்னு வச்சிருக்கு. கம்சன் அவனுடைய ஆயுதங்களெல்லாம் வச்சிருக்கிற ஆயுத சாலை ஒன்று உண்டு. அது பெரிய பில்டிங். அதுக்கு வெளியில் காவலாளிகள்லாம் இருப்பா. ஒருத்தரும் உள்ளே விடமாட்டா. ஆக்சஸ்னால் ரொம்ப உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா அங்கே நல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாள். அதுக்குள்ளே தான் எல்லா விதமான ஆயுதங்களையும் கம்சம் வச்சுருப்பான்.
அந்த ஆயுத சாலைக்குள்ளே கோதண்ட சாலை, நல்ல வில்லுகள்லாம் வச்சுருக்கும், வரிசையாக வில்லெல்லாம் மாட்டி வச்சுருப்பேன். அங்கே தான் இந்த தனுர்யாகத்துக்காக ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணின ஒரு பெரிய வில்லு, அதை வச்சு அதுக்கு புஷ்பங்கள்லாம் போட்டு ஜோடித்து வச்சுருக்கான் அந்த ஆயுத சாலைக்குள்ளே. அந்த கோதண்ட சாலையில் சுவாமி என்ன பண்ணால், நேராக உள்ளே நுழைஞ்சிட்டார் அதுக்குள்ளே. ஆனால் அவரை நிறுத்தத்துக்கு காவலாளிகள், செக்யூரிட்டி கார்ட்ஸு ஒருத்தரும் நிறுத்தலையாம் சுவாமியை. பட்டதிரி சொல்கிறார், என்ன காரணம்னு புரியல. ஒரு கால் மாய மோகனமான அழகான ரூபத்தை பார்த்துவிட்டு மயங்கிவிட்டானோ என்னமோ, அதோ காரணமோ என்னமோ. இல்லை, உன்னுடைய காம்பீரியமான ராஜாக்கள் சக்கரவர்த்தி மாதிரி உன்னுடைய ரூபம் இருக்குது, உன்னை நில்லுன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு மனசு வந்திருக்காது. இப்பேற்பட்ட பவர்ஃபுல் மேன், பெரிய சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ராஜா மாதிரி ஒரு தோரணையோட ஒருத்தல் நுழையிறாருன்னு பார்த்துவிட்டு அதனால் உள்ள விட்டானோ என்னமோ எனக்கு தெரியல. அதனால் யாரும் உன்னை நில்லுன்னு சொல்லலை செக்யூரிட்டி கார்டு. நீ நேராக அந்த கோதண்ட சாலைக்குள்ளே நுழைஞ்ச. அங்கே நுழைஞ்சு போய் என்ன பண்ண, ஒரு க்ஷணம் கூட வெயிட் பண்ணாமல் நேராக பூஜை பண்ணுறதுக்காக நல்ல புஷ்பங்கள்லாம் போட்டு ஜோடித்து வச்சுருக்கப்பட்ட அந்த தனுசு இருக்கே, தனுர்யாகத்துக்காக வச்சுருக்கிற தனுசு, அதை எடுத்து ஆரோப்பணம் பண்ணுறதுக்காக அதை வளைச்ச. அப்போ பட்டார்னு ரெண்டாக முறிஞ்சுதுன்னு சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். ஆவிஷ்டோ நகரீம் மகோத்சவவதீம் கோதண்டசாலாம் விரஜன்னு மாதுர்யேனனு தேஜசானு புருஷைஹி தூரேண தத்தாந்தரः ஸ்ரக்பிஹி பூஷிதமர்ச்சிதம் வரதனு மாமேதி வாதாத் புரः பிராக்ருண்ணாः சமரோபய கில சமாக்ராக்ஷீஹி அபாங்ஷீரபி. ஹே குருவாயூரப்பா, ஹே கிருஷ்ணா, நீ வேகமாக கிளம்பி அந்த பட்டணம், மதுராபுரி பட்டணம் ஒரே மகோத்சவவதியும், ஒரே ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிறது. தனுர்யாகம் நடக்க போகிறதுங்கிறதுக்காக ஜோடிச்சு வச்சுருக்கான். எங்கே பார்த்தாலும் தோரணெல்லாம் கட்டி. ஆவிஷ்டோ நகரீம் மகோத்சவவதியும், பெரிய உற்சவம் மகோத்சவம் நடக்கிறதுங்கிறது தெரிகிறது. அந்த அவ்வளவு ஜொலிச்சுன்னு இருக்கு அந்த பட்டணம். அதை அப்படி பார்த்துட்டே நீ ஆவிஷ்டா உள்ளே நுழைஞ்ச. எங்கே நேர நுழைஞ்ச? கோதண்ட சாலாம்ரஜன்னு, தனுர்யாகத்துக்காக தனுசு வைக்கப்பட்ட இடம்ல யாகசாலை இருக்கே, அந்த கோதண்ட சாலை, அதுக்குள்ளே நுழைஞ்சே. அப்போ நுழைஞ்ச போது உன்னை தடுத்து நிறுத்தலை இந்த வேலைக்காராள். மாதுர்யேனனு தேஜசானு, எனக்கு புரியல என்ன காரணம். மாதுர்யேன, உன்னுடைய அழகான ரூபத்தை பார்த்து மயங்கியோ, இல்லை தேஜசா, உன்னுடைய காம்பீரியமான ராஜா மாதிரி இருக்கப்பட்ட ராஜகோபாலன் அல்லவா, அதை பார்த்துட்டு அதனாலேயோ என்ன காரணமோ தெரியல. அவள் என்ன புருஷை தூரேன தத்தாந்தரஹா தத்தாந்தரஹா, அவள் உன்னை நிறுத்தாமல் உள்ள அந்த சாலைக்குள்ளே நுழையறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாள். வாயை மூடின்னு இருந்துட்டாள். நீ நேர உள்ளே போன. ஒரு க்ஷணம் கடன்னு வேலை செஞ்சே நீ. ஸ்ரக்பி பூஷிதம் அர்ச்சிதம் வரதனு, அங்கே வச்சிருக்கு பெரிய இடத்துல கம்சன் வச்சிருக்கான் பெரிய தனுஷை, தனுர்யாகத்துக்காக அதுக்கெல்லாம் ஜோடித்து புஷ்பங்கள்லாம் போட்டு மாலைகள்லாம் போட்டு. அதை நீ என்ன பண்ண? அதை கையால் எடுத்த. எப்போ எடுத்த? அங்கே இருக்கப்பட்ட வேலைக்காரல்னா மாமேதி வாதாத் புரஹா, புரஹானா முன்னாடின்னு அர்த்தம். அவள்லாம் ஒன்னொன்னு மாடாது படாது படாது தூக்கப்படாதுன்னு அவள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ கடன்னு எடுத்துட்ட. எடுத்து அவள் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ண? பிராக்ருண்ணா சமரோபய கில சமா கிராக்ஷி அபாங்ஷீரபி, அந்த வில்லை எடுத்து அதை நாணயத்துறதுக்காக கயத்தால் இந்த கட்டணம், அதை டென்ஷனாக இருக்கும், அதை கட்டுறதுக்காக பண்ணினேன். அதை மடக்கினேன். அப்போ இது படார்னு வெடித்து உடஞ்சுது. அபாங்ஷீரபி, அதை முறிக்கவும் செஞ்சே நீ அப்படிங்கிறாள். அந்த தனுசு ரெண்டா முறிஞ்சுது. அதை சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். ஆவிஷ்டோ நகரீம் மகோத்சவவதீம் கோதண்டசாலாம் விரஜன்னு மாதுர்யேனனு தேஜசானு புருஷைஹி தூரேன தத்தாந்தரஹ ஸ்ரக்பிர்பூஷிதமர்ச்சிதம் வரதனு மாமேதி வாதாத் புரஹ பிராக்ருண்ணாः சமரோபய கில சமாக்ராக்ஷீஹி அபாங்ஷீரபி, அதை வளைச்சு நாணயத்தினே அதோடு கூட அதை முறிக்கவும் செய்தே.
இன்னும் சொல்லப்பட்ட 8வது ஸ்லோகம் இது. அது சப்தம் பெருசாக கேட்டுதான். அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். அது உடஞ்சி ரெண்டு துண்டா அந்த தனுசு விழுந்தோடனே அதுலேருந்து கிளம்பின சப்தம் இருக்கே, அது என்ன பண்ணி தின்னாள், அது எப்படி வியங்கியமாக சொல்கிறாள். அந்த சப்தம் எப்படி இருந்ததுன்னாள், நீ மறுநாளைக்கு கம்சனை வதம் பண்ண போகிறேங்கிறதுக்காக சூச்சிப்பிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு மேளம் தட்டுற மாதிரி இருந்ததாம், சத்தம் போடுற மாதிரி இருந்ததாம் அந்த தனுசனுடைய சப்தம். அதை கேட்டுவிட்டு தேவதைகள்லாம் ஆகாசத்தில் ரோமாஞ்சிதமானாலாம். ரோமாஞ்சயத்து மேலெல்லாம் ஹாரிப்புலேஷன், அவளுக்கெல்லாம் ரோமாஞ்சனம் ஏற்பட்டதுனால் மயிர்கூச்சல் எரிஞ்சுதான் அவளுக்கு, தேவதைகளுக்கெல்லாம் ஆகாசத்தில். சுவாமி அந்த அவதார காரணமே என்னென்னா, லட்சியமே என்னென்னா, இந்த கம்சன் மாதிரி இருக்கப்பட்ட துஷ்டாலை நிகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்காள். நாளைக்கு பண்ண போகிறாள் கம்சன் வதம்ங்கிறது தெரிஞ்ச மாதிரி இந்த கோதனத்தனுடைய ரெண்டா உடஞ்சி விழுந்த சப்தத்தை கேட்டு அவள்லாம் சந்தோஷப்பட்டாளாம். அது சொல்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். அந்த 2 துண்டாக விழுந்த அந்த கழியை எடுத்திருந்தாள் சுவாமி. அங்கே இருக்கப்பட்ட துஷ்ட காவலாளிகள் இருக்கானே, அவள் எல்லாரும் நன்னா நொறுக்கி தள்ளினார், அடித்தாள் இன்னும் சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம். ஸ்வக்கம்ச க்ஷபணோத்சவஸ்ய புரதः பிராரம்ப தூர்யோபமா சாபத்வம்ச மகாத்வனிஸ்தவ விபோ தேவான் அரோமாஞ்சயத் கம்சஸ்யாபி ச வேபதுः ததுதிதः கோதண்டகண்டத்வயி சண்டாபியாஹத ரக்ஷி பூருஷரவைः உத்கூலிதோ அபூத்வயா. அழகான இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஸ்வக்கம்ச க்ஷபணோத்சவஸ்ய புரதः, நாளைக்கு கம்சவதம் ஏற்பட போகிறதுங்கிறத சூச்சிப்பிக்கிற மாதிரி, பிராரம்ப தூர்யோபமா, அதற்கு முன்னாடி ஒரு ட்ரம் பீட் கொடுப்பாள் டடன்ட்டு, அது மாதிரி இருந்துதான் சுவாமி இந்த தனுசை உடைச்ச சப்தம். சாபத்வம்ச மகாத்வனி தவ விபோ, அந்த வில்லு முறிக்கப்பட்டு அதனுடைய சப்தம் எப்படி இருந்ததுனால் நாளைக்கு கம்சவதம் ஏற்பட போகிறதுங்கிறதுக்கு சூச்சிப்பிக்கிற மாதிரி மேளம் தட்டுற மாதிரி இருந்துதான். இதை கேட்ட தேவதைகள்லாம் தேவான் அரோமாஞ்சயத்து, தேவதைகளுக்கெல்லாம் மயிர்கூச்சல் எரிஞ்சுதான். கம்சஸ்யாபிச்சவே பது, உள்ள கம்சனுக்கும் இந்த சப்தம் கேட்டுது. அவன் ஏற்கு முன்னாடியே நடுங்கின்னு இருக்கான் பயத்தில். இந்த சப்தம் கேட்டோன்னே நடுக்கல் இன்னும் ஜாஸ்தியாக ஆச்சுதுனாள். கம்சஸ்யாபிச்சவே பது ததுதிதா கோதண்ட கண்டத்வயி, அந்த கோதண்டம் உடைக்கப்பட்ட சப்தத்தை கேட்டு கம்சனுடைய ஹிருதயம் முன்னாடியே படபடன்னு அடிச்சுட்டு இருக்கு. இன்னமும் ஆட ஆரம்பிச்சுதான் ஜாஸ்தி வேகமாக. கோதண்ட கண்டத்வயி, அந்த கோதண்டத்தை முறிச்ச 2 துண்டு இருக்கே, அதை எடுத்துட்டாள் சுவாமி. சண்டா அபியாகத ரக்ஷி பூருஷரவை, அங்கே இந்த கோதண்டத்தை ரட்சிச்சுட்டு இருக்கப்பட்ட காவலாளிகள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையும் நொறுக்கினால் கையில் கட்டி கழியை வச்சுட்டு அவங்களெலாம் குய்யோ முறையோன்னு சத்தம் போட்டான். அதுவும் கம்சனுக்கு காதில் விழுந்ததுனால் உத்கூலிதோ பூத்வயா, அந்த சப்தத்தையும் கேட்டு அவன் நடுங்க ஆரம்பித்தானான் கம்சன். இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஸ்வக்கம்ச க்ஷபணோத்சவஸ்ய புரதः பிராரம்ப தூர்யோபமா சாபத்வம்ச மகாத்வனி தவ விபோ தேவானரோமாஞ்சயத் கம்சஸ்யாபி ச வேபதுः ததுதிதः கோதண்டகண்டத்வயி சண்டாபியாஹத ரக்ஷி பூருஷரவைः உத்கூலிதோ பூத் த்வயா. அழகான 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், நல்ல துஷ்டாலெல்லாம் பயந்தாள், இங்கேயும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாளாம். கிருஷ்ணன் வந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு சிஷ்டாள் நல்லவாளெல்லாம் சந்தோஷப்பட்டாளாம். இதை பார்த்துவிட்டு, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துவிட்டு, ஏன்னா சுவாமி ஒரு க்ஷணம் வெயிட் பண்ணலை. துஷ்டாள் இருந்தால் இப்பவும் லோகத்தில் பல துஷ்டாள்லாம் நம்ம பார்த்துன்னு வரோம், நியூஸில் கேட்குறோம். எவ்வளோ துஷ்டாள்னால் எல்லாரையும் ரொம்ப நல்ல மனுஷியாலெல்லாம் தப்பிக்க பண்ணுறாள். ரொம்ப கெடுதலான விஷயங்கள்லாம் நடக்கிறது லோகம் முழுக்க. அதை பார்த்துட்டு நிற்கப்படாதுங்கிறதுக்காக இது சொல்கிறேன். அது சுவாமி கடகடனே சிக்ஷை பண்ணி விடுவார். அப்படி சிக்ஷை பண்ணலைன்னா அவள் துஷ்டாளுடைய கூட்டம் ஜாஸ்தியாகும். அதுக்கு தைரியமாக துஷ்டாளை நிகிரகம் பண்ணணும். சுவாமி அதுக்காகத்தான் வந்திருக்காள். இந்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சிஷ்டாலெல்லாம் சந்தோஷப்பட்டு நடமாடினாலாம். இதெல்லாம் பார்த்துவிட்டு
துஷ்டாள் பயந்து பயந்து ஓடின்னு இருந்தாளாம். சுவாமி இந்த அழகான மதுராபுரியை பார்த்தாள். அங்கே போய் அன்னைக்கு இது மட்டும் பண்ணது போரும்னு சொல்லிவிட்டு சாயந்தர வேளையில் நல்ல கார்டன், நல்ல பூங்கா, அங்கே போய் படுத்துட்டாள். தன்னுடைய ஸ்நேகிதனான ஸ்ரீதாம்னான்னு ஒருத்தன், அவனும் வந்திருக்கான் கோகுலத்துலேருந்து, சுவாமியோட ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட படுத்துட்டாள். படுத்துருந்து சுவாமிக்கு மனசில் கோகுலத்தில் ராதாவை விட்டுட்டு வந்திருக்குமேன்னு ரொம்ப தாபம். அதை அவங்ககிட்ட சொன்னாலாம், அப்பா என்னால் அவளுடைய செப்பரேஷன் தாங்க முடியல, ரொம்ப விரக தாபம் ஏற்படுறது ராதே இல்லாமல்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி அப்படியே படுத்துருந்து இருந்தாள். மறுநாளைக்கு கிளம்புற அவதார காரியம் நடக்க போகிறது, கம்சவதம் நடக்க போகிறதுங்கிறதா தீர்மானம் பண்ணிட்டு இருந்தியே. ஹே காத்தாலேஷா, அப்போ ஏற்பட்ட நீ என்னை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய உருக்கமான 10வது ஸ்லோகம். சிஷ்டை துஷ்ட ஜனைச்ச திருஷ்ட மகிமா பிரீத்யா ச பீத்யா ததா சம்பஷ்யன் புர சம்பதம் பிரவிச்சரன் சாயம் கதோ வாட்டிகாம் ஸ்ரீதாம்னா சஹ ராதிகா விரஹஜம் கேதம் வதன் பிரஸ்வபன் ஆனந்தன் அவதார்ய காரிய கடனாத் வாதேஷ சம்ரக்ஷமாம். ஹே வாதேஷா, ஏ குருவாயூரப்பா, சம்ரக்ஷமாம், என்ன காப்பாத்தனம். நீ என்ன பண்ண அன்னைக்கு சாயந்தரம்? சிஷ்டைஹி துஷ்டஜனைச்ச திருஷ்ட மகிமா, நீ இதுவரையும் பண்ண காரியம், நல்ல சிஷ்டாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண, பல பேருக்கு, பல ஆர்டினரி சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண, துஷ்ட ஜனங்களை அவளுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து சிக்ஷிச்சே, நிகிரகம் பண்ண அவளை. அதெல்லாம் பார்த்தாள். பார்த்துவிட்டு நல்ல சிஷ்டாளெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாள் பிரீத்தியா. ஆனால் துஷ்டாள்னா பீத்தியானாள், பயந்து பயந்து ஒளிஞ்சிருந்தாளாம். அப்படியே எல்லாரும் நடுங்கின்னு இருந்தாள் அந்த பட்டணத்தில். அப்பொழுது நீ அந்த மதுராபுரியினுடைய சம்பத்து, அது எவ்வளவு அழகான பட்டணம், எவ்வளவு செழிப்பான பட்டணம்ங்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட. சம்பஷ்யன் புற சம்பதம் பிரவிச்சரன்னு, இப்படியாக அந்த அந்த ரொம்ப செழிப்பாக உள்ள அந்த பட்டணம் மதுராபுரிக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ காலத்தில் கதோ வாட்டிகாம், அழகான ஒரு உத்தியானவனம், ஒரு பார்க்கு, அங்கே போய் துணியை விரித்து படுத்துட்டே நீ. ஸ்ரீதாம்னா சஹ, உன்னோட கூட வந்திருக்கிற ஃப்ரெண்டு தாம்னா, ஸ்ரீதாம்னா, அவனோட கூட நீ படுத்துட்டு அவங்ககிட்ட பேசின்னு இருந்தேன். என்ன சொன்னேன் அவங்ககிட்ட? ராதிகா விரகஜம் கேதம் வதன் பிரஸ்வபன்னு, உன் மனசில் இருக்கப்பட்ட துக்கம், தாபம், ராதாவை விட்டுட்டு வந்திருக்குமே, அவளை தாங்க முடியலப்பா ஸ்ரீதாமா, அவளை ஒரு க்ஷணம் கூட நான் விட்டுட்டு இருக்கிறது இல்லை, என் பிரியே அவள் கோகுலத்தில் விட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லி அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டாளாம் சுவாமி. தாபத்தை எடுத்து சொன்னாலாம். பிரஸ்வபன்னு, அப்புறம் தூங்கினாள் சுவாமி. ஆனந்தன்னு, ஆனந்தமாக தூங்கினாள். என்ன காரணம்னாள்? அவதார காரிய கடனாத்து, மறுநாளைக்கு தான் அவதார எதுக்காக அவதாரம் எடுத்துமோ, துஷ்டால நிகிரகம் பண்ணுறதுல இந்த கம்சன் பரமதுஷ்டன், தன்னுடைய பிதாவையும் மாதாவையும் ஜெயிலில் போட்டு வச்சிருந்தவன், அப்பேற்பட்ட அயோக்கியனான் அந்த கம்சன், அவனை வதம் பண்ண போகிறோங்கிற நினச்சிட்டு சந்தோஷப்பட்டாலாம் சுவாமி, மறுநாளைக்கு பண்ண போகிறோமேனுட்டு. அப்பேற்பட்ட ஹே குருவாத புரீஷா வாதேஷா, என்னை ரட்சிக்கணுங்கிற ஆள் பட்டதிரி. ஆனந்தன் அவதார காரிய கடனாத் வாதேஷ சம்ரக்ஷமாம் சிஷ்டை துஷ்டஜனைச்ச திருஷ்ட மகிமா பிரீத்யா ச பீத்யா ததா சம்பஷ்யன் புர சம்பதம் பிரவிச்சரன் சாயம் கதோ வாட்டிகாம் ஸ்ரீதாம்னா சஹ ராதிகா விரஹஜம் கேதம் வதன் பிரஸ்வபன் ஆனந்தன் அவதார காரிய கடனாத் வாதேஷ சம்ரக்ஷமாம். ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே பகவதோ மதுராபுரி பிரவேச வர்ணனம் நாம சதுசப்ததிதமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. ஆவிஷ்டோ நகரீம் மஹோத்சவவதீம், ஆவிஷ்டோ நகரீம் மஹோத்சவவதீம், ஆவிஷ்டோ நகரீம் மஹோத்சவவதீம் கோதண்டசாலாம் व्रजन् கோதண்டசாலாம் व्रजन् கோதண்டசாலாம் व्रजन्
माधुर्येण नु तेजसा नु पुरुषैः माधुर्येण नु तेजसा नु पुरुषैः माधुर्येण नु तेजसा नु पुरुषैः दूरेण दत्तान्तरः दूरेण दत्तान्तरः दूरेण दत्तान्तरः स्रग्भिर्भूषितमर्चितं वरधनुः स्रग्भिर्भूषितमर्चितं वरधनुः स्रग्भिर्भूषितमर्चितं वरधनुः मामेति वादात् पुरः मामेति वादात् पुरः मामेति वादात् पुरः प्रागृह्णाः समरोपय किल समा प्रागृह्णाः समरोपय किल समा प्रागृह्णाः समरोपय किल समा क्राक्षीरभाङ्क्षीरपि 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 प्रागृह्णाः समरोपय किल समा क्राक्षीः अभाङ्क्षीरपि श्वक्कंसक्षपणोत्सवस्य पुरतः श्वक्कंसक्षपणोत्सवस्य पुरतः श्वक्कंसक्षपणोत्सवस्य पुरतः प्रारम्भतुर्योपमः 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 चापध्वंस महाध्वनिस्तव विभो चापध्वंस महाध्वनिस्तव विभो चापध्वंस महाध्वनिस्तव विभो देवानरो माञ्चयत् देवानरो माञ्चयत् देवानरो माञ्चयत् कंसस्यापि च वेपथुः तदुदितः कंसस्यापि च वेपथुः तदुदितः कंसस्यापि च वेपथुः तदुदितः कोदण्डखण्डद्वयी 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 चण्डाभ्याहत रक्षिपूरुषरवैः चण्डाभ्याहत रक्षिपूरुषरवैः चण्डाभ्याहत रक्षिपूरुषरवैः उत्कूलितो अभूत्वया उत्कूलितो भूत्वया उत्कूलितो भूत्वया शिष्टैर्दुष्टजनैश्च दृष्टमहिमा शिष्टैर्दुष्टजनैश्च दृष्टमहिमा शिष्टैर्दुष्टजनैश्च दृष्टमहिमा प्रीत्या च भीत्या ततः प्रीत्या च भीत्या ततः प्रीत्या च भीत्या ततः सम्पश्यन् पुरसम्पदं प्रविचरन् सम्पश्यन् पुरसम्पदं प्रविचरन् सम्पश्यन् पुरसम्पदं प्रविचरन् सायं गतो वाटिकां सायं गतो वाटिकां सायं गतो वाटिकां श्रीदाम्ना सह राधिका विरहजं श्रीदाम्ना सह राधिका विरहजं श्रीदाम्ना सह राधिका विरहजं खेदं वदन् प्रस्वपन् खेदं वदन् प्रस्वपन् खेदं वदन् प्रस्वपन् आनन्दन्नवतारकार्यघटनात् 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 वातेश संरक्ष मां वातेश संरक्ष मां वातेश संरक्ष मां श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये
भगवतो मथुरापुरी प्रवेशवर्णनं नाम சதுசப்ததிதமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணியே பகவதோ மதுராபுரி பிரவேச வர்ணனம் நாம சதுசப்ததிதமம் தசகம். சம்பிராப்தோ மதுராம் தினார்த்தவிகமே தத்ராந்தரஸ்மின் வசன் आरामे वीताशनः सखिजनैः यातः पुरीम् ईक्षितुम् प्रापो राजपथं चिरश्रुतिधृत व्यालोककौतूहल स्त्रीपुंसोऽद्य अगण्यपुण्यनिगलैः आकृष्यमाणो किम् त्वत्पादद्युतिवत् सरागसुभगाः त्वन्मूर्तिवद्योषितः सम्प्राप्ता विलसत् पयोधररुचो लोलाभवद्दृष्टिवत् हारिण्यस्त्वदुरस्थलीव दैविते मन्दस्मितप्रौढिवत् नैर्मल्योल्लसिताः कचौघरुचिवत् राजत्कलापाश्रिताः तासामाकलयन्नपाङ्गवलनैः मोदं प्रहर्षाद्भुत व्यालोलेषु जनेषु तत्र रजकं कञ्चित्पटीं प्रार्थयन् कस्ते दास्यति राजकीयवसनं याहीति तेनोदितः सद्यस्तस्य करेण शीर्षमहृताः सोऽप्यापपुण्यां गतिम् भूयो वायकमेकमायतमतिं तोषेण वेषोचितं दाश्वांसं स्वपदं निनेथ सुकृतं को वेद जीवात्मनाम् मालाभिस्तबकैः स्तवैरपि पुनर्मालाकृता मानितो भक्तिं तेन वृतां दिदेशिथ परां लक्ष्मीं च लक्ष्मीपते कुब्जामब्जविलोचनां पथि पुनः दृष्ट्वाङ्गरागे तया दत्ते साधु किलाङ्गरागमददाः तस्या महान्तं हृदि चित्तस्थां ऋजुतामथ प्रथयितुं गात्रेऽपि तस्या स्फुटं गृह्णन् मञ्जुकरेण तामुदनयः तावज्जगत्सुन्दरीं तावन्निश्चितवैभवात्तव विभो नात्यन्तपापाजनाः यत्किञ्चिद्ददते स्म शक्त्यनुगुणं ताम्बूलमाल्यादिकम् गृह्णान कुसुमादि किंचन तदा मार्गे निबद्धाञ्जलिः नातिष्ठं बतः यतोऽद्य विपुलाम् आर्तिं व्रजामि प्रभो येष्यामीति विमुक्तयापि भगवन् आलेपदात्र्या तया दूरात् कातरया निरीक्षित गतिः त्वं प्राविशो गोपुरम् आघोषानुमित त्वदागममः हर्षोल्ललद्देवकी वक्षोज प्रगलत् पयोरसमिषात् त्वत्कीर्तिरन्तर्गता आविष्टो नगरीं महोत्सववतीं कोदण्डशालां व्रजन् माधुर्येण नु तेजसा नु पुरुषैः दूरेण दत्तान्तरः स्रग्भिर्भूषितमर्चितं वरधनुः मामेति वादात् पुरः प्रागृह्णाः समरोपय किल समाक्राक्षीः अभाङ्क्षीरपि श्वक्कंसक्षपणोत्सवस्य पुरतः प्रारम्भतूर्योपमः
चापध्वंसमहाध्वनिस्तव विभो देवानरोमाञ्चयत् कंसस्यापि च वेपथुः तदुदितः कोदण्डखण्डद्वयी चण्डाभ्याहतरक्षिपूरुषरवैः उत्कूलितो भूत्वया शिष्टैर्दुष्टजनैश्च दृष्टमहिमा प्रीत्या च भीत्या ततः सम्पश्यन् पुरसम्पदं प्रविचरन् सायं गतो वाटिकां श्रीदाम्ना सह राधिका विरहजं खेदं वदन् प्रस्वपन् आनन्दन् अवतारकार्यघटनात् वातेश संरक्ष माम्। श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये भगवतो मथुरापुरी प्रवेशवर्णनं नाम चतुस्सप्ततितमं दशकं समाप्तं. श्रीहरे நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.